வருகின்ற அக்டோபர் மாத 7ஆம் திகதி என்ன நடக்கப் போகின்றது? இது ஹமாஸுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இறுதி காலக்கெடுவா அல்லது ஆக்கிரமிப்பு படைகளுடைய அடுத்த கட்ட அழிவின் ஆரம்பமா? காசாவில் உள்ள பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்கள் ஒன்றிணைந்து வெளியிட்டிருக்கக்கூடிய விசேட அறிக்கையும் நெட்டன்யாஹுவுக்கான இறுதி எச்சரிக்கையும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் $35 பில்லியன் பெறுமதி அளவிலான ஒப்பந்தத்தினை முடித்த எகிப்திய அரசாங்கம் வருகின்ற ஆகஸ்ட் 21ஆம் திகதிக்கு முன்பு யமன் ஹவுதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களும் ஆச்சரிய தரைவழி தாக்குதல்களும் ஆரம்பிக்கப்பட போகின்றனவா? காசாவிற்குள்ளே வீசப்படும் காலாவதியான உணவுப் பொருட்களும் நச்சுப் பொருட்களும். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான முடிவுகளை லெபனான் அரசாங்கம் எடுத்துள்ளது. லெபனானினுடைய அரசியலமைப்பு மீறப்பட்ட லெபனான் அமைச்சரவையில் பிரதமர் நவாப் சலாமினுடைய தலைமைக்கு கீழால் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான அமைச்சரவை முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லெபனான் அமைச்சரவை முடிவுகள் தொடர்பாகவும் அமெரிக்க தூதர் டொம் பெராக் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுகளில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் இந்த முடிவின் மூலமாக லெபனானினுடைய அரசை இராணுவம் எவ்வாறு சிதைக்கப்பட போகின்றது என்பது தொடர்பாகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினருடைய அதிரடியான நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் இன்று மதியம் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டுள்ளேன். குறித்த காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே கமெண்ட்ஸிலே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி அந்த காணொளியை பார்வையிடுங்கள். இதன் மூலமாக லெபனான் அமைச்சரவையில் நடைபெற்ற அனைத்து விடயங்களையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்காக எடுத்திருக்கக்கூடிய லெபனான் அமைச்சரவை முடிவை தொடர்ந்து ஈரானி IRGC குதுஸ் படையினுடைய தளபதிகளில் ஒருவரான மஸ்ஜதி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனானிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்கக்கூடிய அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் திட்டம் தோல்வியடைந்த திட்டமாகும். அவர்கள் லெபனான் எதிர்ப்பை நிராயுதபாணியாக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் இறுதியில் அவர்கள் இந்த விருப்பத்தினை கல்லறைகளுக்கே கொண்டு செல்வார்கள். லெபனான் எதிர்ப்பினுடைய ஆயுதம் லெபனான் மக்கள் தங்களுடைய நிலத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதமாகும். மேலும் எதிர்ப்பினுடைய ஆயுதம் லெபனான் மக்களுடைய உரிமையாகும். இந்த உரிமையை விற்றுக் கொடுப்பதற்கு லெபனான் மக்கள் ஒரு பொழுதும் விரும்பவே மாட்டார்கள். மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு எந்த விதமான அங்கீகாரமும் வழங்கப்பட மாட்டாது. லெபனானினுடைய எதிர்ப்பு படைகள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் ஈரானும் எந்த ஒரு சாத்தியமான சூழ்நிலைகளுக்கும் தயாராகவே இருக்கின்றது என IRGC இராணுவத்தினுடைய தளபதி குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்காக லெபனான் அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு எதிராக ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதற்கு ஈரான் முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த முடிவை எதிர்ப்பதற்காக ஹிஸ்புல்லா அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என ஈரானிய தலைமைகளும் வழிகாட்டுதல்களை வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் பணியகத்தினுடைய துணை தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகள் காகிதத்திலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய மை மாத்திரமே. நாங்கள் செய்திருக்கக்கூடிய தியாகங்களுக்கு ஈடாக எந்த ஒரு இறுதி முடிவும் எங்களுடைய கைகளிலேயே இருக்கின்றது. நாங்கள் ஒரு பொழுதும் எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைய போவதில்லை. உங்களுக்கு முடிந்தால் எங்களுடைய ஆயுதங்களில் நீங்கள் கையை வைத்து பாருங்கள் என ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் பணியகத்தின் துணை தலைவர் தெரிவித்துள்ளார். எனவே லெபனானின் நிலைமைகள் உச்சக்கட்ட பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளன என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து கடந்த 2 நாட்களாக சவுதி அரேபியாவினுடைய படைகள் யமனினுடைய வடமேற்கு எல்லை பிரதேசத்தை இலக்கு வைத்து பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. கடந்த 2 வாரமாக யமனினுடைய வடக்கு பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய படைகள் இந்த பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். மேலும் சவுதி அரேபியாவினுடைய இந்த பீரங்கி தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாக யமன் ஹவுதி இராணுவத்தினரும் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு யமனினுடைய தெற்கு பிரதேசமான தாய்ஸ் பிரதேசத்திலிருந்து சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் பின்வாங்கியுள்ளன. தாய்ஸினுடைய 10க்கும் அதிகமான பகுதிகளை யமன் ஹவுதி இராணுவத்தினர் முழுமையாக கைப்பற்றியதை தொடர்ந்தே இந்த கூலிப்படைகள் பின்வாங்கியிருந்தன. மேலும் இதை தொடர்ந்து சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் யமன் தெற்கு பிரதேசத்தினுடைய இடைநிலை அரசாங்கத்தினுடைய தலைமைகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். யமன் ஹவுதிகளுக்கு எதிரான மிகப்பெரிய
தரைவழி தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளையே ரகசியமாக மேற்கொண்டிருந்தார்கள். இவை தொடர்பான பல விடயங்களை முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே இப்படியான நிலைமையில் வருகின்ற ஆகஸ்ட் 21ஆம் திகதிக்கு முன்பு அல்லது வருகின்ற ஆகஸ்ட் 21ஆம் திகதி யமன் ஹவுதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளப் போவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. யமனுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக நடைபெற்றிருந்த அமைச்சரவை கலந்துரையாடல்களிலேயே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் வல்லா ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு யமன் ஹவுதிகளுடைய தலைமைகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு திட்டமிட்டிருப்பதாகவும் யமன் ஹவுதி ராணுவத்தின் முக்கியமான 5 புள்ளிகளையாவது படுகொலை செய்ய வேண்டும் என்கின்ற திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கடந்த வாரம் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி குரில்லா ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்திருந்தார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறங்குவதற்கு முன்பே குரில்லா ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். இதன்போது யமனினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படைகளின் தலைமைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகளும் தளபதிகளும் ஐக்கிய அரபு அமீரக பிரதிநிதிகளோடும் மத்திய கட்டளை தளபதி குரில்லாவோடும் ரகசியமான விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் கசிவடைந்துள்ளன. யமன் ஹவுதி எதிராக அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே இந்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு யமன் ஹவுதிகளுடைய தலைமைகள் இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படைகளும் அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகளும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்க அதே நேரம் யமன் ஹவுதிகளும் இவை தொடர்பான இறுதி எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து யமனுக்குள்ளே சூழ்ச்சி திட்டங்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொள்வதற்கு ஆரம்பித்தால் நாங்கள் அதற்கான உச்ச பதிலடி தாக்குதல்களை வழங்குவோம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். எனவே இதற்கமைவாக யமன் ஹவுதி ராணுவத்தினரும் முழுமையாக தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்ச வான்வழி தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கும் இந்த அடிமை கூலிப்படைகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் உச்ச எச்சரிக்கையில் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து எகிப்திய அரசாங்கம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய எரிசக்தி நிறுவனமான நியூமெட் நிறுவனத்தோடு $35 பில்லியன் பெறுமதியளவிலான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளது. அதாவது எகிப்துக்கு தேவையான எரிவாயு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எகிப்திய அரசாங்கம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு இந்த வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. அடுத்த 15 வருடங்களுக்கு அதாவது 2040ஆம் ஆண்டு வரையில் எகிப்துக்கு தேவையான 30% எரிவாயுக்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு இந்த ஒப்பந்தமானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பின் மேற்கு கடல் பிரதேசமானது மிகப்பெரிய எரிவாயு இருப்புகளை கொண்டுள்ளது. இந்த எரிவாயு இருப்பை லெவியதன் எரிவாயு இருப்பு என்றும் அழைப்பார்கள். மேலும் இந்த லெவியதன் எரிவாயு இருப்பானது காசாவின் மேற்கு கடல் பிரதேசத்திலும் காணப்படுகின்றது. காசாவின் மேற்கு கடல் பிரதேசத்தில் அதிகளவான எரிவாயு இருப்புகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கண்டுபிடித்துள்ளது. எனவே இவ்வாறு பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான எரிவாயு இருப்புகளையே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எகிப்துக்கு ஏற்றுமதி செய்ய போகின்றது. மேலும் எகிப்தோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தமானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒப்பந்தமாக கருதப்படுகின்றது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். ரஃபா கடவை பிரதேசத்தினை முழுமையாக திறப்பது தொடர்பாகவும் காசாவிற்குள்ளே குறைந்தது ஒரு நாளைக்கு 500 தொடக்கம் 600 வரையிலான உணவுப் பொருட்களை அனுப்பி வைப்பது தொடர்பாகவும் பலஸ்தீனிய மக்களுக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்வது தொடர்பாகவும் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் ரஃபா கடவை பிரதேசத்தினை திறப்பதற்கான உச்சக்கட்ட அழுத்தங்களையும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் எகிப்து ஆக்கிரமிப்போடு மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் பிராந்தியத்திலே மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்றும் இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு எகிப்து ஒப்பந்தங்களை மேற்கொள்வதனால் அது பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் செயற்பாடாக இருக்கும் என்றும் எகிப்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் தொடர்பான விமர்சனங்களையும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முன்வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
காசாவின் உணவு விநியோக புள்ளிகளிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களினால் ஒவ்வொரு நாளும் 20 தொடக்கம் 30 வரையிலான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். வான்வழி மூலமாக வீசப்படுகின்ற உணவுகள் மூலமாகவும் பலஸ்தீனிய மக்கள் கொல்லப்படுகின்றார்கள். நேற்றைய தினம் கான் யூனிஸின் மேற்கு பிரதேசத்திலே வான்வழி மூலமாக வீசப்பட்ட உணவுப் பொருட்கள் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய கூடாரம் ஒன்றில் விழுந்து அந்த கூடாரத்திற்குள்ளே உறங்கிக் கொண்டிருந்த சிறுவர்கள் மீது விழுந்துள்ளது. இதனால் குறித்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய 2 சிறுவர்களும் உயிரிழந்துள்ளார்கள். அதே போன்று கடலுக்குள்ளே வீழ்ந்த உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக சென்ற பலஸ்தீனிய நபர்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கடற்படையினர் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களின் மூலமாக படுகொலை செய்துள்ளார்கள். அத்தோடு காசாவிற்குள்ளே வான்வழி மூலமாக வீசப்படுகின்ற உணவுப் பொருட்களில் 80% உணவுப் பொருட்கள் காலாவதியான பழுதடைந்த உணவுப் பொருட்கள் என்றும் பசியின் காரணமாகவே இந்த காலாவதியான உணவுப் பொருட்களையும் பலஸ்தீனிய மக்கள் உண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஜோர்டான் மற்றும் ஏனைய அரபு நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் காலாவதியான உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாத உணவுப் பொருட்களை குறைந்த விலையில் இந்த நாடுகளுக்கு விற்பனை செய்கின்றார்கள். பிறகு இந்த நாடுகள் குறைந்த விலையில் இந்த காலாவதியான உணவுப் பொருட்களை பெற்றுக்கொண்டு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு வீசுகின்றார்கள். அதாவது பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காலாவதியான உணவுப் பொருட்களையுமே இவர்கள் கொள்வனவு செய்து காசாவிலே பசியோடும் பட்டினியோடும் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு வீசுகின்றார்கள். மேலும் இவை தொடர்பாக காசாவில் இருக்கக்கூடிய வைத்தியர் முகமது ஹமாத் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வான்வெளி மூலமாக வீசப்படுகின்ற உணவுப் பொருட்கள் பழுதடைந்து காணப்படுகின்றன. மேலும் இந்த உணவுப் பொருட்களில் பல கொடிய நச்சுப் பொருட்கள் கலக்கப்பட்டுள்ளன. பலஸ்தீனிய மக்களின் உயிர்களை பறிக்கக்கூடிய வெற்றிரியாக்களும் இன்னும் பல விஷக்கிருமிகளும் குறித்த உணவுப் பொருட்களில் காணப்படுகின்றன. மேலும் நாங்கள் இவற்றினை உறுதி செய்துள்ளோம். இதனால் ஐக்கிய நாடுகள் சபையானது இவை குறித்து தனியான விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் குறித்த வைத்தியர் விசேட அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். மேலும் இவ்வாறு பழுதடைந்த உணவுப் பொருட்களையும் நச்சு உணவுப் பொருட்களையும் பலஸ்தீனிய மக்களுக்கு வீசி ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய உயிரியல் போரை நடத்தி வருகின்றது என்றும் இந்த உயிரியல் போருக்கு அடிமை அரபு நாடுகளும் அமெரிக்காவும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது என்றும் காசாவில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். அடுத்து நேற்று மாலை நெட்டன்யாஹு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய விசேட போரமைச்சரவை கூட்டத்தினை நிகழ்த்தியிருந்தார். கிட்டத்தட்ட 10 மணித்தியாலங்களுக்கு மேலாக இந்த போரமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருந்தது. மேலும் குறித்த போரமைச்சரவை கூட்டத்திலே வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கான ஒப்புதலையும் போரமைச்சரவையானது முழுமையாக வழங்கியுள்ளது. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வலயத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே வடக்கு காசாவினுடைய காசா சிட்டி பிரதேசமாகும். ஒட்டுமொத்த காசாவை முழுமையாக கைப்பற்றக்கூடிய திட்டத்திற்கு அமைவாகவே அதன் ஆரம்பமாகவே இந்த காசா சிட்டி பிரதேசத்தினை நெட்டன்யாஹு கைப்பற்றப் போகின்றார். இவை தொடர்பாக நேற்றைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையானது காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கான அனுமதியை வழங்கியதை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீரும் இதற்கான சம்மதத்தினை வழங்கினார். இருப்பினும் குறித்த போர் அமைச்சரவை கூட்டத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றும் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இஸ்ரேலிய கைதிகளின் உயிர்களுக்கு ஆபத்துக்கள் ஏற்படலாம். அவர்களை எங்களுக்கு உயிரோடு மீட்க முடியாமலும் போகலாம். மேலும் இதற்கான பொறுப்பை நான் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நாங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதனால் எங்களுடைய இஸ்ரேலிய கைதிகளுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதனை நான் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு நாங்கள் எங்களுடைய படைகளுக்கு ஓய்வினை வழங்க வேண்டும். இராணுவத்தினுடைய அதிகளவான படைகள் ஓய்வில்லாமல் சோர்வடைந்துள்ளார்கள். இதனால் அவர்களுக்கு தேவையான ஓய்வை வழங்கியதற்கு பின்பே இந்த தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் தெரிவித்துள்ளார். மேலும் எல் ஜமீருடைய இந்த கருத்துக்களுக்கு நெட்டன்யாஹு இவ்வாறு பதிலளித்துள்ளார். காசாவிலே ஹமாஸை முழுமையாக அழிப்பதற்கே நான் விரும்புகின்றேன். காசாவிலே ஹமாஸை முழுமையாக அழிக்காமல் எங்களுக்கு எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது. இதனால் காசாவிலே ஹமாஸை முழுமையாக அழிப்பதற்கு நான் எந்த ஒரு மிகப்பெரிய விலையாக இருந்தாலும் செலுத்துவதற்கு தயாராகவே இருக்கின்றேன். மேலும் காசா சிட்டி பிரதேசத்தை கைப்பற்றி ஹமாஸை நாங்கள் சரணடைய வைப்போம் என நெட்டன்யாஹு பதிலளித்துள்ளார். இந்த தகவல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எடியோ ஊடகமே வெளியிட்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இந்த போரமைச்சரவை கூட்டத்தில் காசா தொடர்பான அடுத்த கட்ட இலக்குகள் வெளியிடப்பட்டிருந்தன. முதலாவது இலக்கு காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது. ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கு நாங்கள் என்னென்ன வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியுமோ அவை அனைத்தையும் மேற்கொள்ள வேண்டும். அரபு நாடுகளுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான சர்வதேச அழுத்தத்தையும் நாங்கள் மும்முரமாக மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது, காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுப்பது. மூன்றாவது, காசாவை ஒரு ஆயுதமற்ற பிரதேசமாக மாற்றுவது.
கைப்பற்றுவது. 4வது காசாவை முழுமையாக இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவது. 5வது காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நீக்கிவிட்டு காசாவின் நிர்வாகத்தை அரபு கூட்டுப்படைகளிடம் ஒப்படைப்பது என 5 இலக்குகளையும் இந்த போரமைச்சரவை கூட்டத்திலே இவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் காசாவை நாங்கள் முழுமையாக கைப்பற்ற விரும்பவில்லை, காசாவை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து ஒட்டுமொத்த காசாவையும் அரபு கூட்டுப்படைகளுக்கு கீழால் வழங்குவதற்கே நாங்கள் அனைத்தையும் மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹு ஊடக சந்திப்பின் போதும் தெரிவித்திருந்தார். அடுத்து இந்த போரமைச்சரவை கூட்டத்திலே காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கு 3 கட்டங்களை வெளியிட்டிருந்தார்கள். இந்த 3 கட்டங்களுக்கு அமைவாகவே காசா சிட்டி பிரதேசமானது கைப்பற்றப்படும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். இதிலே முதலாவது கட்டம் காசா சிட்டி பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கான உணவுப் பொருட்களை வழங்குவதாகும். இதற்கமைவாக குறிப்பிட்ட நாட்களுக்கு காசா சிட்டி பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவுப் பொருட்கள் வழங்கப்படும். இரண்டாவது கட்டம் காசா சிட்டி பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ரஃபா பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்த்த உணவுப் பொருட்களும் மனிதாபிமான உதவிகளையும் இவர்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ரஃபாவை நோக்கி இவர்கள் இடம்பெற வேண்டும் என்கின்ற நிபந்தனைகள் விதிக்கப்படும். மேலும் இவர்களை ரஃபா பிரதேசத்திலே நிலைநிறுத்துவதற்கான கூடாரங்களும் அமைக்கப்படும். ரஃபா பிரதேசத்திலே அமைக்கப்பட போகின்ற மனிதாபிமான நகரத்திலேயே வடக்கு காசாவிலிருந்து இடம்பெறக்கூடிய அனைத்து மக்களும் தங்க வைக்கப்படுவார்கள். அத்தோடு இந்த முதலாவது கட்டமும் இரண்டாவது கட்டமும் வருகின்ற அக்டோபர் மாதம் 7ஆம் திகதிக்கு முன்பு நிறைவேற்றப்பட வேண்டும். அதாவது வருகின்ற அக்டோபர் 7ஆம் திகதிக்கு முன்பு வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் குறிப்பாக காசா சிட்டியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் ரஃபா பிரதேசத்தை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்க வேண்டும். பிறகு 3வது கட்டமாக அக்டோபர் 7ஆம் திகதி வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும். இதற்கான வான்வழி தாக்குதல்களும் தரைவழி தாக்குதல்களும் ஆரம்பிக்கப்படும். இவ்வாறு இந்த 3 கட்டத்தினூடாகவே காசா சிட்டி பிரதேசமானது முழுமையாக கைப்பற்றப்படும் என குறித்த போரமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வருகின்ற அக்டோபர் 7ஆம் திகதிக்கு முன்பு ஹமாஸ் ஒப்பந்தத்திற்கு சம்மதித்து பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தை மேற்கொண்டால் காசாவிலே ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைந்து விட்டால் அக்டோபர் 7ஆம் திகதி இந்த தாக்குதல்களை நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம் என நெட்டன்யாஹு குறித்த போரமைச்சரவையில் தெரிவித்துள்ளார். அதாவது வருகின்ற அக்டோபர் மாதம் 7ஆம் திகதி வரையில் நெட்டன்யாஹு ஹமாஸுக்கு காலக்கெடு விதித்துள்ளார். அத்தோடு ஆக்கிரமிப்பு போரமைச்சரவையினுடைய இந்த முடிவுகளை தொடர்ந்து காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். காசாவை கைப்பற்ற போவதாக நெட்டன்யாஹு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் அவருடைய 2 வருட பேரழிவுகரமான தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது. காசா என்பது தியாகிகளின் இரத்தத்தாலும் போராளிகளின் இரத்தத்தாலும் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலமாகும். இந்த நிலமானது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய புதைக்குழியாகவே இருக்கும். காசாவை கைப்பற்றுவதற்காக காசாவிற்குள்ளே நுழையக்கூடியவர்கள் எரிக்கப்படும். மேலும் காசாவினுடைய நிலம் எதிரிகளுக்கு மிகவும் கடுமையான வேதனைகளை வழங்கும். காசாவை கைப்பற்றுவதற்காக களமிறங்கக்கூடிய படைகள் வேதனையினுடைய உச்சத்தை அனுபவிப்பார்கள். நெட்டன்யாஹு தன்னுடைய அரசியல் மற்றும் இராணுவ தோல்வியை மறைப்பதற்கே முயற்சி செய்கின்றார். நாங்கள் நெட்டன்யாஹுவுக்கு ஒரு விடயத்தினை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். காசாவை நிர்வகிப்பதற்கு வெளிப்புற சக்திகள் முற்பட்டால் அதனை காசாவினுடைய மக்களே தோற்கடிப்பார்கள். யுத்த காலத்திலே பலஸ்தீனிய எதிர்ப்பானது அதனுடைய அனைத்து பிரிவுகளோடும் ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் வலிமையாகவும் இருக்கின்றது. நாங்கள் இறைவனின் உதவியோடு காசாவை கைப்பற்றுவதற்கு களமிறங்கும் ஒட்டுமொத்த படைகளையும் புதைக்குழிகளில் புதைப்போம் என பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்கள் ஒன்றிணைந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய மக்களும் தயாராகவே இருக்கின்றார்கள். அக்டோபர் 7ஆம் திகதி ஹமாஸுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காலக்கெடு அல்ல, ஆக்கிரமிப்பு படைகளின் அடுத்த கட்ட அழிவுக்கான ஆரம்ப திகதி என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.